இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன் நானு. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். குட்டீஸ் எல்லாம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு ஈவினிங் வரும்போது இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இனிப்புக்காக வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ கருப்பட்டி வந்து இந்த மாதிரி சீவி 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரிசி மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே 2 பழுத்த வாழைப்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய், ஒரு பிஞ்ச் உப்பு, நம்ம துருவி வச்ச கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இது கூட தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எங்கிட்ட வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து இருந்தது. நான் வந்து கேக் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் மீதி இருந்தது. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பில் பணியாரக்கல் வச்சு கல் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இதில் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். மாவு அரைச்ச உடனே வந்து ஊற்றிடலாம். புளிக்கவெல்லாம் வைக்க தேவையில்லை. இதில் வந்து வாழைப்பழம் சேர்க்கறனால வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பணியாரம். இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததும் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வேக வச்சோம்னா சீக்கிரம் கருகிடும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் பணியாரம் வந்து என்னோடய அத்தைக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து இந்த ஸ்வீட் பணியாரம் செய்வோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம், தை மாதம் வந்து நம்ம முன்னோர்கள் நினச்சி வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். அப்போ வந்து அவங்களுக்காக ஒரு படையல் போடுவோம். அவங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் பணியாரம் வந்து செய்வோம். இந்த ஸ்வீட் பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குட்டீஸ் எல்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ஸ்வீட் பணியாரம் வந்து ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு ரவுண்டு மாவு ஊற்றி பணியாரம் சுட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்த ரவுண்டு ஊற்றுறக்குள்ளேயே வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து காலியாயிரும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 28 பணியாரம் வந்து வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கருப்பட்டி பணியாரம் வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.